குலதெய்வத்தோட வாய் கட்டி இருக்கும் அறிகுறிகள். அது என்னங்க குலசாமியோட வாய் கட்டி இருக்கும்னா, குலசாமி பேசாமல் இருக்கும்ல, அதோட அறிகுறிகள். ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வம் பேசாமல் இருக்குது. காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். குலதெய்வத்தை நாம் பராமரிக்காமல் இருக்கலாம், அல்லது கோப குறியில் அது விலகி நிற்கலாம். இல்லை அப்படின்னா குலதெய்வத்தோட பார்வை வேறு பக்கம் திரும்பி இருக்கலாம். இது போன்று எண்ணற்ற காரணங்கள் கூட இருக்கலாம் குலதெய்வம் பேசாமல் வாய்கட்டி இருக்கிறதுக்கு. சரிங்க, நம்ம கண்ணு முன்னாடி அந்த அறிகுறிகள் எப்படி தெரியும்? குலதெய்வம் வாய் கட்டியிருக்கு அப்படின்னா, முதல்ல சாமியை அந்த இடத்துல உணர முடியாது. உணர்ந்தாலும் இந்த சாமி தான் அந்த எல்லையில் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. குலசாமி கோவிலுக்கு போன உடனே நம்ம உடம்பு சிலிர்க்கும். அந்த மண்ணை மிதித்த உடனே அந்த தெய்வத்தை நாம் உணருவோம். உடம்புல ஒரு இன்பமான ஒரு மனநிலை கிடைக்கும். அந்த நிலைமை அங்கே கிடைக்காது. அறிகுறிகள் இருக்காது, சவனங்கள் இருக்காது, குழப்பங்கள் இருக்கும், கூச்சல் இருக்கும், சண்டை இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியாது. காரியம் நடக்கும், ஆனால் அந்த காரியம் பயனுள்ளதாக இருக்காது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நாம் கோடி கோடியாக பணத்தை கட்டி கோட்டையை எழுப்புனாலும் அந்த குலதெய்வத்தோட அந்த வாய் கட்டி இருக்குது, குலதெய்வத்தோட சக்தி அந்த இடத்துல பேசலை அப்படின்னா அது ஒரு மண் கோட்டையாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த குலதெய்வத்தோட வாய் கட்டி இருக்கும் அறிகுறிகள்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல குலதெய்வத்தோட வாய் கட்டி இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? குலமக்களாக தான் இருப்போம். அதாவது குலதெய்வத்தை பொறுத்தளவு நாம் எப்படி அனுதினமும் 3 வேளை உணவும், இருக்க இடமும், உடுத்த உடையும், கௌரவமான வாழ்க்கையும் அழகாக நாம் வாழ்கிறோமோ, இதே போன்ற நிலை அங்கே குலதெய்வத்துக்கு இருக்கணும். இருக்க எடை, உடுத்த உடை, உண்ண உணவு யார் கொடுப்பா? குலமக்களை தவிர வேறு யாரால் கொடுக்க முடியும்? நாம் சரியாக கொடுக்கல அப்படின்னா தெய்வத்தோட சக்தி வலுவிழக்கப்படும், சக்தி குறையும். சக்தி குறையும் போது மலை போல் நிற்கிற சாமி அந்த இடத்துல நாம் மறைஞ்சு நின்றுக்கிறோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில எல்லைகள்லாம் சாமி வரும். சாமி வந்த உடனே வந்தது யார், எந்த சாமி வந்திருக்குன்னு கேட்பாங்க. அந்த சாமி வாய் திறந்து பேசாது. புதுசாக ஒரு தெய்வம் வருது அப்படின்னா காரணம் இருக்குது, பிறந்த குழந்தை மாதிரி. ஆனால் ஏற்கனவே வந்த சாமியாடி மேலே பேசின சாமி அந்த இடத்துல பேசலை அப்படின்னா ரெண்டே காரணமாக தான் இருக்கும். ஒன்று, அந்த குலதெய்வம் கோவக்குறியில் நிற்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு தேவையானது கிடைக்காமல் இருக்கும். சரிங்க, இப்போ இது போன்ற அறிகுறிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். குலதெய்வம் வாய்கட்டி இருக்குது அப்படின்னா குலதெய்வ எல்லையில் தான் நம்ம உணர முடியாது அப்படின்னா, நாம் இருக்கிற வீட்லேயும் நம்ம சாமி நம்மளை காத்து நிற்காது. ஒரு அம்மா அழைச்சாங்க, முன்னாடி எனக்கு சாமி வந்துச்சு, நல்லா அந்த உருவம் சாமி இருக்குங்கிறத எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் உணர முடிஞ்சிச்சு. ஆனால் அது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை கேட்டு ஒரு சில செயல்கள் செஞ்சோம். இப்போ சாமி இருக்கா இல்லையானே தெரியலை. இப்போ அந்த மறுபடியும் அந்த தெய்வம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்கும்போதேவும் அந்த இடத்துல அந்த குலதெய்வம் பேசலை அப்படின்னா அதற்கு காரணம் யார்? அவங்களும் தான் காரணமாக இருந்திருக்காங்க. ஒரு குலதெய்வம் வர்ற சாமியாடி வீட்டில் நடமாடும், ஓடி விளையாடும், பேசும், எல்லாரையும் போல் அங்கே தங்கும். ஒரு மனிதன் போல் அந்த தெய்வம் அந்த இடத்துல செயல்பாடுகளை நமக்கு கனவுலையும் தெரியும், அசரீத வாக்குகள்லையும் தெரியும், சவனங்களில் தெரியும். தெய்வம் வாய்கட்டி இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் இது போன்ற எதுவுமே தெரியாது. மறுபடியும் அதை வர வைக்கணும். வாய்கட்டி இருக்கிற தெய்வத்தை பேச வைக்கணும். பேசாத தெய்வத்தை கூட பேச வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் காரணம் யாராக இருப்பாங்கன்னா குலமக்கள் தான் இருப்பாங்க. நாம் எத்தனையோ பேர் நாம் என்னென்னமோ நாம் நினச்சி எவ்வளவோ செயல்பாடுகள் நாம் செஞ்சாலும் குலமக்கள் ஒன்றிணையாமல், குலமக்கள் சேர்ந்து அந்த முன்னோர்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை அவர்கள் அனுசரித்து வந்த மாதிரி இப்போ அனுசரிக்கலை அப்படின்னா எவ்வளவு பெரிய செயல்களும் பரிகாரங்களும் செஞ்சாலும் அது நிலைக்காது, நீடித்து நிற்காது. சரிங்க, வீட்டில் இந்த அறிகுறி, கோவிலில் இந்த அறிகுறி. சாமியாடிகளுக்கு எது மாதிரி அறிகுறி இருக்கும்? என் மேலே ஒரு சாமி வருது, அந்த என் மேலே வந்த சாமி அப்படியே இருக்கும், வளராது, நகராது, அப்படியே இருக்கும்.
அந்த தெய்வத்தோட வளர்ச்சியை என்னால் காண முடியாது. என் மேலே வந்த சாமி ஊக்கமாக வளர்ந்து நின்று என்கிட்ட பேசினா தான் நான் அருள்வாக்கு சொல்ல முடியும். நான் கொடுக்குற ஆச்சார விபூதியை 4 பேரை காத்து நிற்கும். அப்படி என் மேலே வர்ற சாமி அந்த இடத்துல பேசலை அப்படின்னா 1 வருடம் இல்லை, 10 வருஷமானாலும் என் மேலே அந்த தெய்வம் வந்தது தான் அடையாளமாக இருக்குமே தவிர, அதற்கப்புறம் அந்த தெய்வம் செஞ்ச செயல் எதுவுமே அடையாளமாக இருக்காது. ஒரு சாமி என் மேலே வருது அப்படின்னா அந்த சாமி உண்மையாக ஊக்கமாக என் மேலே நின்றுச்சு அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் பேசாத மற்ற உடன் குல தெய்வங்கள் வாய்கட்டி இருந்தாலும் அதை சரி பண்ணும். எப்படி சரி பண்ணோம்? சாமியாடி மேலே பரிபூரணமாக நின்று குறை நிறைகளை சொல்லும். என் அண்ணனுக்கு இப்படி, என் தங்கைக்கு இப்படி, என் தாய்க்கு இப்படி, இதை இப்படி, இதுதான் காரணம், இது கோவிச்சு நிற்கிது, இதுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யார் மேலே துடியாக அந்த தெய்வம் வருதோ அவங்க மேலே அந்த சாமி குறை நிறைகளை சொல்லி சரி பண்ணும். அப்போ சாமியாடிகளுக்கு எது போன்ற உணர்வு இருக்குன்னா, அந்த தெய்வத்தை உணரவே முடியாது. தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதே சமயம் நமக்கு ஒரு பிரச்சனை, சாமியாடிக்கு ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு வினைகளை ஏவப்படுது, ஏதாவது ஒரு பில்லி ஏவல் மேலே இருக்கிற தெய்வத்தை அதே சமயம் முடக்கணுங்கிற ஒரு சில செயல்கள் என்னை நோக்கி நடந்தாலும் அதிலிருந்து என் தெய்வம் என்னைய காத்து கொடுக்காது. ஏன்? என் தெய்வம் கோபத்தில் நிற்கிது, அதே சமயம் என் தெய்வம் பலவீனமாக பலமிழந்து நிற்கிது. அப்போ அதை நான் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சாமியாடிகளுக்கு அறிகுறியில் இது ஒன்று மட்டும் அல்ல. தெய்வம் பேசலை அப்படின்னா நாம் நலமாக வளமாக இப்போ ஆரோக்கியமாக சகல சௌபாக்கியமும் பெற்று பணம் இல்லாட்டினாலும், காசு பொன் பொருள் இல்லாட்டினாலும் மன நிம்மதியோட சந்தோஷமாக நாம் வாழ்கிறோம்னா எப்படி வாழ முடியும் தெரியுமா? நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை நம்மளால் சரி செய்ய முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைகளை நாம் எளிதாக சரி செய்கிறதுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்கணும். அந்த அருள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். அந்த அருள் இல்லை அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனையை கூட நம்மளால் சரி பண்ண முடியாது. மன நிம்மதி போகும், ஆரோக்கியம் குறையும். இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள். சாமியாடிகளுக்கும் சரி, குலதெய்வ எல்லைக்கும் சரி, அந்த சாமியாடிகளும் குலமக்கள் இருக்க வீட்டில். சரிங்க, இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, முதல்ல நாம் கேட்க வேண்டியது மன்னிப்பு. ஏன்னா நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சு, ஏன் சாமி பேசலை, ஏன் வாய்கட்டி நிற்கிது, நாம் என்ன செஞ்சோம், இல்லை நம்ம உடன் இருக்கவங்க என்ன செஞ்சாங்க, நாம் குலதெய்வ எல்லையில் சரியாக தெய்வத்துக்கு நாம் ஏதோ செய்யாமல், ஏதோ கொடுக்காம, ஏதோ ஆயுதங்களோ ஆபரணங்களோ ஏதோ ஒன்று கூட சேதமாயிருக்கலாம். இது போன்ற காரணங்கள் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த தெய்வத்தை அதை தெரியப்படுத்துறதுக்கு நாம் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஐயா, எங்களை மன்னிச்சுக்க, குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்க, அறியாமல் செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோம், புரியாமல் செஞ்சிட்டோம், உன்னுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு நாம் கண்ணில் காட்ட சொல்லி, யார் சின்ன குழந்தையாக இருந்தாலும் 100 வயதுக்கு மேலே பெரிய ஆட்களாக பெரியவங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த குலதெய்வ எல்லையில் சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு சில நாட்களில் அந்த தெய்வம் ஏன் வாய்கட்டி இருக்குது, அதுக்கு என்ன காரணங்கிறத கண்டிப்பாக கனவுல காட்டும், சாமியாடிகள்கிட்ட காட்டும், பெரியோர்கள்ட்ட காட்டும். அப்போ அந்த கனவுல காட்டும்போது நம்ம தெய்வத்துக்கு இதுதான், நம்ம தெய்வம் நாம் சரியாக பராமரிக்காமல் திசை மாறி நிற்கிது, பார்வை மாறி நிற்கிது, நம்ம தெய்வத்துக்கு தேவை கும்பிடு, நம்ம தெய்வத்துக்கு தேவை இந்த வழிபாடு முறை, நம்ம தெய்வத்துக்கு தேவை வாகனம், நம்ம தெய்வத்துக்கு தேவை ஆயுதம், நம்ம தெய்வத்துக்கு தேவை இந்தந்த படையல், இந்தந்த கும்பிடு, இது எதையுமே நாம் சரியாக செய்யலாம், இதுதான் காரணமா அப்படிங்கிறத அந்த தெய்வம் இதுதான் காரணங்கிறத தெளிவாக படம் போட்டு காட்டிடுச்சுங்க. அது யார்கிட்ட காட்டும் தெரியுமா? அதை காட்டுறது கூட இதெல்லாம் யாரால் சரி பண்ண முடியும்? குலமக்களில் இருக்கிற மக்கள் பங்காளிகள்கிட்ட, என் மக்கள்கிட்ட இதை போய் நான் யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா யாரால் இது சரி பண்ண முடியுங்கிற அந்த ஒரு சில ஆகச்சிறந்த பெருமக்கள்கிட்ட தான் அந்த தெய்வம் அதை போய் காட்டும். என்னுடைய நிலைமை இதுதான், இதை சரி பண்ணணுங்கிற மாதிரி காட்டும்போது அந்த கனவில் தெரிஞ்ச அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடியாக இருந்தாலும் குலமக்களாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முயற்சிக்கு கூட நிற்கும். ஏன்?
என் பிள்ளைகளே வந்து தான் தப்பை திருத்தி இந்த இடத்துல மன்னிப்பு கேட்ட பிள்ளையும் என் பிள்ளைகளை நான் இனியும் காத்து நிற்கணும் அப்படின்னு தெய்வம் கூட நின்று இருக்கிற அந்த கலைகளை பிடுங்கி எறிந்து இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சு என்னென்ன தவறு நடந்துச்சோ எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூட குலதெய்வம் நிற்கும். சரிங்க, கனவுல காட்டிருச்சு, அந்த சாமியார் இதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு எல்லா மக்களும் கூட நிற்கணும். இதில் நீ பெருசு, நான் பெருசு, நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், நீ அதிகாரத்தில் இருக்க, நீ பொறுப்பில் இருக்க, அதை நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொந்த பந்த ஒரு சில உறவுகளுக்குள்ள ஒரு சில விருப்பம் வெறுப்புகளால் நாம் அந்த செயலை செய்யாமல் கூட நிற்காமல் நாம் இருந்தோம் அப்படின்னா அப்பையும் தெய்வம் அதுக்கு யார் தடையாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அகற்றும். தெய்வம் முடிவு பண்ணிருச்சு, நான் எல்லையில் மறுபடியும் நான் இந்த இடத்துல மலை போல எழுந்து நிற்கணும், என் மக்களை காத்து நிற்கணும், ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா நல்லது செய்கிற எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும். அந்த ஒன்றிணைச்சு தெய்வம் கூட நிற்கும்போது இது போன்று இடையூறு செய்கிறவங்க எல்லாத்தையும் விலக்கி நடக்க வேண்டியதை சத்தியமாக நடத்தி காட்டும். சரிங்க, கனவுல காட்டிருச்சு, எல்லா குலமக்களும் சேர்ந்துட்டோம், அந்த பிரச்சனைகளை நாம் சரி பண்ணிட்டோம். என்ன ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்துக்கணும், தெய்வத்துக்கு வாகனம் வரலை, அந்த வாகனத்தை வர வச்சுட்டோம், தெய்வத்தை முறையாக அழைக்கலை, முறையாக நாம் அழைக்கணும், தெய்வத்துக்கு தேவையானதை நம்ம சரியாக செய்யலை, கோபக்குறியில் போயிடுச்சு, அந்த ஆயுதங்கள் ஏதோ ஒன்று சேதமாயிடுச்சு, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம். அப்போ குலதெய்வம் எப்படி பேசும் அப்படின்னா, குலதெய்வ எல்லையில் நீங்கள் போகலாட்டினாலும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மற்றொரு ஆள் கூட உள்ளே போனால் கூட அந்த மண்ணை மிதித்த உடனே அந்த இடத்துல தெய்வம் இருக்குங்கிறத உணர்த்தும். உடம்பு சிலிர்க்கும், அந்த தெய்வ சக்தியை உணருவாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வை சரி பண்ணி ஒரு இடத்துல ஒரு பெண்ணடி அந்த பிள்ளை பிறந்த வீட்டு பிள்ளை ரொம்ப காலம் கழிச்சு வந்து உள்ள அந்த கோவிலுக்கு உள்ளே வரும்போது எல்லாருமே நம்ம சாமி இந்த வட்டம் வந்துரும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அந்த பெண்மணி கோவிலுக்குள்ளே வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பெண்மணி அந்த தெய்வத்தை அந்த இடத்துல பெண் தெய்வத்தையும் ஆண் தெய்வத்தையும் உணர ஆரம்பிக்குது. வேகமாக ஓடி வந்து நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம சாமி வந்துருச்சு, எனக்கு இப்படி தெரியுது, உடம்பெல்லாம் சிலிர்க்குது, தெய்வத்தை பரிபூர்ணமாக என்னால் உடைய முடியுது, என்னுடைய அப்பா வீட்டு சாமி பரிபூர்ணமாக நம்ம எல்லைக்குள்ளே வந்துருச்சு, நீ கவலை வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும். ஏன்னா கண்டிப்பாக அப்போ கூட தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, தெய்வத்தை மதிக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த சாமி இருக்கிறத அப்போ கூட காட்டாது. யார் உண்மையும் நேர்மையுமா நம்ம தெய்வத்துக்காக எது வேணாலும் செய்யலாம், எல்லாத்தையும் இணைக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கலான்னு முன்னின்று தெய்வத்துக்காக கூட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தியமாக அந்த தெய்வம் நான் இருக்கிறேங்கிறத பரிபூரணமாக உணர்த்தும். சாமியாடிகள் மேலே வரும், அருள் வாக்கு சொல்லும், வீட்டில் குலதெய்வத்தை உணர முடியும், குலதெய்வ எல்லையில் உணர முடியும். அடுத்து எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்பை நடக்க விடாது, எல்லாத்தையும் சரியாக வழியணைச்சு கொண்டணைச்சு அந்த குலதெய்வம் போகுங்கிறது சத்தியமான உண்மை. அதனால் இன்னைக்கு இந்த பதிவில் குலதெய்வம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் பேசாமல் வாய்கட்டி இருந்தாலும் அதை சரி பண்ணும் ஆகச்சிறந்த பொறுப்பு குலமக்களுக்குத்தான் இருக்குது. நீங்கள் தான் அதற்கு உரிய உரிமைப்பட்டவர்கள் என்று சொல்லி நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.